70 மில்லியன் நிதி மோசடி விவகாரம் நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷ்டமிருந்து 70 மில்லியன் ரூபாயை குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டார். ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து 70 மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது.